முருகர் வழிபாடு இப்படி பண்ணீங்கன்னா நேரடியாக கரெக்டாக முருகர் போய் சேரும். முருகனுக்கு மானசீக வழிபாடு முறை தான் பிரதர். நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்தாலும் முருகரை பற்றி மட்டும் யோசிச்சு உட்காந்து நீங்கள் சொல்கிற ஒரு மந்திரத்தையும் முருகன் கேட்பார். 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைக்குமா, ரோலெக்ஸ் வாட்ச் கிடைக்குமா நினச்சிங்கன்னா முருகர் வரமாட்டார். முருகனை பொறுத்த வரைக்கும் 100% இருந்தால் மட்டும்தான் வெற்றி. 99%ல் நீங்கள் டவுட் பட்டிங்கன்னா அவர் நீ எப்போ 100% ஆவரையோ அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வச்சிருவார். இந்த டைம் நீ இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக இருப்பேன் நாங்கள், ஆனால் அந்த டைமில் என் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் நான் அந்த இடத்துல நான் கனெக்ட் ஆனது ஒன்று தான். நான் ஜாதகத்தையும் தாண்டி ஜாதகம்ன்றது 100% ஒர்க் ஆகும். அதை எப்படி பிரேக் பண்ண முடியும்? அதாவது நீங்கள் ஒரு பென்சில் எழுதுனீங்கன்னா உங்ககிட்ட தான் அந்த ரப்பர் இருக்கும், உங்களால் மட்டும் தான் அழிக்க முடியும். முருகன்றவர் தான் ஜாதகத்தையே கிரியேட் பண்ணவர், அவரால் மட்டும் தான் அழிக்க முடியுன்றதை நான் பயங்கரமாக நம்புறேன். கருங்காலி மாலை வந்து செவ்வாய் குருவுடைய அம்சம். ஸோ கருங்காலி மாலை தான் திருச்செந்தூர் முருகனுடைய கையில் இருக்கிற ஒரு சின்ன பிரேஸ்லெட் வந்து கருங்காலியால் ஆனதுன்னு சொல்லி சில புராணங்கள் சொல்லுது. திருச்செந்தூரோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தாலுமே அது இருக்குது. ஸோ கருங்காலிக்கு இருக்க பெனிஃபிட் வந்து ஜூபிட்டர் அண்ட் மார்ஸ் ஆக்டிவேஷன். அது உண்மை தான். ஆனால் அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. சில பேருக்கு கருங்காலி போட்டதுக்கப்புறம் அடிபாதாளத்துக்கு போனவங்களும் இருக்காங்க, கருங்காலி போட்டு மேலே வந்தவங்களும் இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் உங்கள் திருமுருக அரவிந்த் அஜித் பாகுலின் பேஜ்லேருந்து. டாக்ஸ் ஆஃப் டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்ஸ் ஆஃப் டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இருக்கிறவர் வந்து முருக பக்தர் திருமுருக அரவிந்த் அவர்கள். அவர் வந்துட்டு இதுவரையுமே வந்துட்டு பல கோயில் போயிட்டு வந்திருக்கிறாரு. முருகர் கோயிலுக்கு ஹிமாலயாவில் இருக்கிற பாகுலியன் கோயிலுக்கு வந்துட்டு முதல்ல போயிட்டு கவரேஜ் கொடுத்துக்கிறவர் வந்துட்டு நம்மளோட திருமுருக அரவிந்த் அவர்கள் தான். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாகுலியன். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். இதுவரையுமே பழனி எவ்வளோ வாட்டி போயிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 115 டைம்ஸ் பிரதர். 115 வாட்டி. திருச்செந்தூர் ஒரு 60 வாட்டி போயிருப்பேன். 60 வாட்டி. சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி எல்லாமே 25 வாட்டிக்கு மேலே போயிருக்கேன் பிரதர். இந்த கோயிலுக்கு மட்டுமே ஒரு 115 வாட்டி போயிருக்காரு, பழனிக்கு மட்டுமே. அவரோட வயசை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 24 வயசில் வந்துட்டு இவ்வளோ முருக பக்தி அவருக்குள்ள. வாங்க அவர் முருகரை பற்றின ரகசியங்கள், சுவாரஸ்யங்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். முருகா ஓம் சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். எப்படி இவ்வளோ முருக பக்தி இந்த சின்ன வயசில் உங்களுக்கு? எங்கேருந்து? வீட்டில் முருக பக்தி வழிபாடுலேருந்து வந்ததா, இல்லைனா உங்களுக்கே வந்துட்டு அந்த ஆசை வந்திருக்கா முருக வழிபாடு பண்ணணுன்ட்டு? ஒரு 17 வயசு வரைக்குமே ஃபுல்லான ஏத்திஸ்ட் பிரதர். ஒரு பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லை, சுத்தமான ஏத்திஸ்ட். லைக் எப்படின்னா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டில் எதுக்கு போகிறோன்னா ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக போகிறோன்ற மாதிரி. சடனாக ஒரு வீட்டில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அப்பா சடனாக இறந்துட்டார். அதுக்கப்புறமா ஒரு ஆன்மீக தேடல். அது எதனால் ஆரம்பிச்சதுன்னா சொல்ல முடியாது. பட் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக வந்து என் லைஃப் சேஞ்ச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் முதல்ல நான் போக ஆரம்பித்த ஒரு முருகன் கோவில். திருச்செந்தூர் போனதுக்கப்புறம் அங்கிருந்து தான் நான் பழனிக்கு மாறுறேன். பழனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வாரம் போயிட்டு இருந்தேன். இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். எப்பப்பெல்லாம் இந்தியாவில் இருக்கணும் அப்பப்பெல்லாம் எப்போ தோணுனாலும் பழனிக்கு போய் அவரை பார்த்துட்டு தான் அடுத்த ஒர்க் எல்லாமே வருது. சூப்பர். முதல்ல திருச்செந்தூர் கோயில் போகணுன்ட்டு எது தோண்ட வச்சது உங்களுக்கு? எது அந்த உணர வச்சது? அங்கே போகணும். சிதம்பரம்னு ஒரு ஊருக்கு வந்து நாடு ஜோசியத்துக்காக கற்றுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது மந்தக்கரையில் அமிர்தவல்லி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, உன்னுடைய கோவில் வந்து திருச்செந்தூர், அங்கே போனால் தான் உன் வாழ்க்கை மாறும். அதை தாண்டி அந்த டைமில் என்கிட்ட சுத்தமாகவே காசு இல்லை. அவங்களுக்கு கொடுக்குறது கூட என்கிட்ட காசு இல்லை. பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. 1200 கொடுத்தாங்க திருச்செந்தூர் போகிறதுக்கு. அவங்களோட காசில் தான் முதல்ல போய் முருகரை பார்த்தேன். பார்த்துட்டு வந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நிறைய சேஞ்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக போகணும்னு தோணுச்சு. டிக்கெட் வாங்க காசு இல்லாமல் ட்ரெயினில் வித்தவுட்லலாம் 4-5 தடவை போயிருக்கேன். தங்குறதுக்கு இடம் இருக்காது, கடலில் தான் தங்குவேன். சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. அவருடைய கோயிலில் இருக்க அன்னதான ஃபுட் சாப்பிட்டு தான் இந்த இப்போ இருக்கிற நிலைமை எதுவுமே அப்போ கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்தது முருகர் தான். எப்படி எங்கே இருக்குது அந்த மலை? நம்ம டாக்ஸ் ஆஃப் டிவைன் நேயர்களுக்கு வந்துட்டு அவங்க போய் பார்க்கணுன்னா அந்த மலையை சந்திக்கணும், தட் இஸ் அங்கே போயிட்டு முருகர் அனுபூதியை அவங்க பெறணும்னா ஃபஸ்ட்டு முதல் தோணுன இது. எல்லா சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து எந்த ஊரில் இருந்தாலும் டெல்லி ஃபஸ்ட்டு போயிட்டு டெல்லியிலேருந்து நீங்கள் ரிஷிகேஷ் போயிடணும் டேரெக்டாக. ரிஷிகேஷ்லேருந்து தேவ்பிரயாக், ருத்ரபிரயாக், கானக்சோரிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் பிரதர். ஒரு சின்ன மலை தான், பட் கடினமான மலை. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஏறி வந்ததுக்கான அந்த அலும்பலும் தெரியாது. லைக் அங்கே தோன்றது ஒரே ஒரு விஷயந்தான், நீ என்னை பார்த்துப்ப, அவ்வளோதான். அதாவது எந்த ஒரு கடவுளுமே வந்து யாம் இருக்க பயமேன்னு சொன்னதே இல்லை. எல்லா கடவுள், நீங்கள் சிவபுராணம் எடுத்தாலும் விஷ்ணு புராணம் எடுத்தாலும் கிருஷ்ணர், எல்லா கடவுளோட கான்செப்ட்டுமே வந்து கர்மாவை கழிச்சிட்டு என்கிட்டவா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முருகர் மட்டும்தான் என்கிட்ட நீ கர்மாவோடவா, கர்மாவை நான் வாங்கிக்கிறேன். யாம் இருக்க பயமே, நான் அவ்வளோதான், நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், என்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொல்கிற ஒரே கடவுள் முருகர் தான்.
ஓகே. முருகருக்கு வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகருக்கு வந்துட்டு 2 மனைவிகள். அவங்க வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு தேவசேனை, இன்னொருத்தங்க வந்துட்டு வள்ளி அம்மையார். நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இச்சா சக்தி கிரியா சக்தி தான் அவங்க 2 பேர் மனைவிகளா நம்ம முருகருக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்காங்கன்ட்டு. இப்போ இச்சா சக்தி கிரியா சக்தி ரெண்டுத்தையும் அடக்கி நம்ம மேல எழுப்பணும்னா அது குண்டலினி மூலியமா தான் நம்ம எழுப்ப முடியும்னு சொல்றாங்க. அதை பத்தின விஷயங்கள். இச்சா சக்தி கிரியா சக்தியை தாண்டி அவங்க தான் பிரதர் உங்களோட கேட்வேவே. இச்சா கிரியான்றதான் ஒருத்த மனுஷனோட கேட்வேன்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள் இருக்கு. பட் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு முதன்மை கோலா கருதப்படுறவர் தான் முருகர். ஸோ முருகர் தான் 7 சக்கராஸ்க்கான மேஜர் ஹெட். உங்களுடைய தலை சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா தண்டாயுதபாணியை வழிபட்டா மட்டும்தான். எல்லா சித்தர்களும் சிவபெருமானை வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு சித்தரும் இறுதியாக பழனி ஆண்டவனை பார்க்காம இருந்ததில்லை, சுருளி ஆண்டவனை பார்க்காம இருந்ததில்லை. 48 கோடி சித்தர்கள் ஒரே நேர்கோட்டில் தவம் பண்ண ஒரே கடவுள் சுருளிமலையில் இருக்கிற பழனிமலை முருகன் தான். சுருளிமலையில் இருக்க பழனி ஆண்டவர் தான். தண்டாயுதபாணி தான் வழிபட்டிருக்காங்க. தண்டாயுதபாணி மட்டும்தான் மற்ற எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய தலை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கடவுள். இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க, அதுவும் படிச்சிருக்கீங்க, அது மேலே நிறைய நாலேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த விஷயத்தில் வந்துட்டு இப்போ முருகர்கிட்ட போகிறவங்க வந்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்துட்டு முருகர்கிட்ட போனால் அவங்க செவ்வாய் தோஷம் நீங்கிடும்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? இப்போ சனியோட பிரச்சனை இருக்குன்னா அவங்க வந்து சபரிமலை போகணும். அதுக்கப்புறம் ராகு கேது பிரச்சனை இருக்குன்னா அவங்க ராகுக்கு இருக்கவங்க குக்கே சுப்பிரமணியன், குக்கே சுப்பிரமணியர். அப்புறம் கேத்துக்கு வந்துட்டு பழனி ஆண்டவர்கிட்ட போயிட்டு வேண்டிக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் பழனிக்கு வந்து நிறைய வாட்டி 115 வாட்டி போயிட்டு வந்திருக்கீங்க. எந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய? நான் செவ்வாய்க்கிழமை போவேன் பிரதர். ஓகே. இது யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு போய் ஃபுல் டே மேலே உட்காந்துப்பேன். 6 அலங்காரத்தில் ஒரு 4 அலங்காரம் பார்த்துருவேன். சுவாமியை பார்த்துட்டு நான் வந்துடுவேன். அவ்வளோதான் பிரதர். எனக்கு அந்த இடத்துல என்ன கனெக்ட்னா என்னோட வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க பிரதர். எனக்கு அவரை பார்க்காம இருக்க முடியாது. லைக் நமக்கு எல்லாமே பண்ற ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது அவரை நம்ம மிஸ் பண்ற ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி. இப்போ வரைக்கும் பழனி இன்னும் நிறுத்தல, போயிட்டே தான் இருக்கேன். அவர் கூப்பிடும் போதெல்லாம் போவேன். சில டைம்லாம் வாரத்துக்கு 2 தடவைலாம் போயிருக்கேன். அந்த கனெக்ட் தான் பிரதர். அது எனக்கு ஒரு இன்னொரு வீடு மாதிரி. ப்ளஸ் எமோஷனலாக எப்பப்பெல்லாம் நான் வீக்கராக ஃபீல் பண்ணுறனோ, எனக்கு வந்து பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது, பெரிய பார்ட்டி விழி அந்த மாதிரி போகிற பையனும் நான் கிடையாது. ஒரு இன்ட்ரோவர்ட் தனியாக இருக்கிற ஒரு பையன். தனிமையில் என் கூட இருக்கிற ஒரே ஒரு பார்ட்னர்னா அது முருகர் தான். அது பழனி முருகர்ன்றதை நான் பயங்கரமாக அடித்தளமாக நம்புகிறேன். முருகரை வழிபாடு பண்ணும்போது வந்துட்டு முருகர் வழிபாடில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சில கரெக்டாக பண்ணலாம், சிலது வந்து தப்பாக பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே முருகர் வந்து தந்தையாக அவர் ஏற்றுப்பார் எல்லாரையும். முருகர் வழிபாடு இப்படி பண்ணீங்கன்னா நேரடியாக கரெக்டாக முருகர் போய் சேரும் உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய வழிபாடு. அது என்ன மாதிரி? முருகனுக்கு மானசீக வழிபாடு முறை தான் பிரதர். நீங்கள் ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாலும் முருகரை பற்றி மட்டும் யோசிச்சு உட்காந்து நீங்கள் சொல்கிற ஒரு மந்திரத்தையும் முருகன் கேட்பார். 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைக்குமா, ரோலெக்ஸ் வாட்ச் கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா முருகர் வரமாட்டார். முருகனை பொறுத்த வரைக்கும் 100% இருந்தால் மட்டும்தான் வெற்றி. 99%ல் நீங்கள் டவுட் பட்டீங்கன்னா அவர் நீ எப்போ 100% ஆவரையோ அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வச்சிருவார். மானசீக வழிபாடு தான் அவருக்கான நேரடியாக. நீங்கள் எல்லாத்துக்கும் பூஜை முறை எடுத்துடலாம். இப்போது சௌந்தரிய சுப்பிரமணிய லகரி இருக்குது, சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் இருக்குது, கந்த சஷ்டி கவசம் இருக்குது. இதெல்லாம் படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒருத்தவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, அவங்கள முருகனை வேணும்னு நினைக்கிறாங்க. மானசீகமாக நீ தான் என் கூட இருக்க முருகான்னு அவங்க சொன்னாலே போதும். முருகனுக்கு இப்படி தான் வழிபட்டு கரெக்ட் பண்ணுன்றதுலாம் கிடையாது பிரதர். அவர் எதா இருந்தாலும் எதிர்ப்பார். அவருக்கு தேவை உண்மை, ஹானஸ்டி, 100% அந்த கனெக்டிவிட்டி. ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்ககிட்ட 10 ரூபா இருக்குது, 10 ரூபா நீங்கள் தர வேணாம். 1 ரூபாய்க்கு சும்மா 1 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் 2 போய் கொடுங்க முருகன்ட்ட. மட்டும் ஒரே ஒரு விஷயம் பிரதர், முருகன் வந்து ஒரு குழந்தை கடவுள். நீங்கள் வெறும் கையோடு போனீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் உங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூ நானே பார்த்துருக்கேன், வெறுங்கையோட போனால் முருகன் உங்களை வெறுங்கையோடு அனுப்புவார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. காசே இல்லாத டைமில் நான் 1 ரூபா சாக்லேட், ஹால்ஸ் மிட்டாயெல்லாம் முருகருக்கு நான் கொடுத்துருக்கேன். கோயிலில் போயிட்டு அந்த தட்டில் காசு போட முடியாமல் ஐயர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் போகும்போது ஹால்ஸ் மிட்டாய் வச்சுட்டுலாம் நான் வந்திருக்கேன். முருகருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி முருகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பரிகாரம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆண்டிகளுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு போட்டாலே அதான் மிகப்பெரிய பரிகாரம் முருகனுக்கு. நீங்கள் பழனிக்கு போயிட்டு 10,000 செலவு பண்ணி விஐபியில் போகிறத விட ஃப்ரீயாக போயிட்டு கீழே இருக்கிற 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதை தான் முருகன் சொல்லுவார், அதுதான் முருகன் எதிர்பார்ப்பார். நிறைய பேர் வந்துட்டு பாதாள செம்பு முருகர்கிட்ட வந்துட்டு அந்த கருங்காலி மாலையை வாங்கி போட்டுக்கிறாங்க. அந்த கருங்காலி மாலையை வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் போடுறாங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மத்தின விஷயங்கள்
பாதாள சிவமுருகன் அவங்க கருங்காலி மாலை எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல பிரதர். ஆனால் கருங்காலி மாலை வந்து செவ்வாய் குருவுடைய அம்சம். ஸோ கருங்காலி மாலை தான் திருச்செந்தூர் முருகனுடைய கையில் இருக்கிற ஒரு சின்ன பிரேஸ்லெட் வந்து கருங்காலியால் ஆனதுன்னு சொல்லிட்டு சில புராணங்கள் சொல்லுது. திருச்செந்தூரோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தாலுமே அது இருக்குது. ஸோ கருங்காலிக்கு இருக்க பெனிஃபிட் வந்து ஜூபிட்டர் அண்ட் மார்ஸ் ஆக்டிவேஷன். அது உண்மை தான். ஆனால் அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. சில பேருக்கு கருங்காலி போட்டதுக்கப்புறம் அடிபாதாளத்துக்கு போனவங்களும் இருக்காங்க, கருங்காலி போட்டு மேலே வந்தவங்களும் இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ப்ளஸ் அந்த அவங்களோட டைம் பொறுத்தது. பழனி பற்றின விஷயங்கள் அண்ட் ரகசியங்கள் நம்ம டாக்ஸ் ஆஃப் டிவைன் நேயர்களுக்கு. பழனி நான் உணர்ந்தது போகர் சித்தர் அவருடைய ஒரே ஒரு குறிப்பு, ஒரு சின்ன ஸ்டான்ஸா. சிரசு முதல் தரகன் சுமை தாங்குவதில் வேங்கையே, மலைகளிலே சிலை வடிவில் அருள் உணர சேருமே, பகையரையும் புகழ் உரைய வைக்கும் இவன் ஓங்கையாய், தண்டு மலை படி கடக்க உனை உணர நேருமே. ஒருத்தன் வாழ்க்கையில் அவனை உணரணும்னா அவன் எந்த கோயில் போனாலும் உணர முடியாது பிரதர். முருகன் தான் அவனுக்குன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் போகிற கடைசி இடம் முதல் இடம் பழனியாக தான் இருக்கணும். அவன் ஆரம்பிக்கிறதும் பழனியாக தான் இருக்கும். பழனிக்கு அப்புறம் எங்கே வேணா போட்டோம், சுற்றட்டும், இந்தியா ஃபுல்லாக சுற்றட்டும், எந்த கண்ட்ரிக்கு வேணா போட்டோம், எங்கே இருக்க முருகனை பார்க்கட்டும், அவனோட கடைசி டைம்ன்றது பழனியில் தான் இருக்கும். உங்களோட இருக்கிற எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அந்த பகையரையுமே உங்களை பார்த்து பா இப்படி இருக்கானே நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரே கடவுள் பழனி ஆண்டவன் தான். அதே மாதிரி ஜாதகன்ற விஷயத்தை யார் பிரதர் கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு தெரிஞ்சதில் சொல்லுங்கள். பெரியவங்கலாம் இல்லை பிரதர். ஜாதகத்தை கண்டுபிடிச்சது அகத்தியர். அகத்தியர் தான் நமக்கு வந்து நாடி ஜோதிடம்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாரு. அதுலேருந்து கிரியேட் ஆனது தான் இந்த ஆஸ்ட்ராலஜி. அகத்தியருக்கு தமிழே தெரியாது. எப்படி ஒரு தமிழில் கோள்கள் எழுதினாரு, ஜாதகத்தை எழுதினாரு. திருவாவினன்குடின்ற ஒரு இடத்துல அகத்தியருக்கு பழனி ஆண்டவர் தான் சொல்லி தர்றாரு தமிழையே. தமிழை கற்பித்ததும் பழனி ஆண்டவன் தான். ஜோதிடம் ஜாதகம் எல்லா முறையும் கற்பித்ததும் சொல்லி கொடுத்தது பழனி ஆண்டவன் தான். இந்த ஜாதகமே ஒருத்தனுக்கு ஒர்க் ஆகக்கூடாது, எனக்கு வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா அப்படின்னா உங்களோட 100% எடுத்துகிட்டு போய் பழனியில் உட்காந்துருங்க. நீங்கள் பழனி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஜாதகத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் கெட்ட கேவலமான தசையிலையும் நல்லா வாழ்வீங்க. ஆனால் அந்த இடத்துல அங்கே தேவை நம்பிக்கை தான். எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ எனக்கு கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன். இப்போ இன்னி வரைக்கும் பிரதர் நான் எந்த டைம் பழனி போனாலும் நான் ஒன்று தான் கேட்பேன், அடுத்த வாரம் உன்னை பார்க்க வர்றதுக்கு எனக்கு ஒரு கேட் கொடுத்துரு. எனக்கு இது தேவையில்லை அது தேவையில்லை, அடுத்த வாரம் நான் பார்க்க வரணும், அதை எனக்கு ஒரு ஓப்பனிங் பண்ணி கொடுத்துரு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துரு. இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் முருகன்கிட்ட பேசுகிறேன், முருகன் கூப்பிட்டா நான் வருவார். யார் கூப்பிட்டாலும் முருகன் வருவார். அது நீங்கள் 100% கூப்பிட்டா தான் வருவார். இப்போ உங்களுக்காக நான் கூப்பிட்டா எதுக்கு முருகன் வரணும்? நீங்களே பேசிடலாமே டேரெக்டாக. நீங்கள் மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து கடவுளை வச்சு இது பண்ணுறேன், யாராலையும் கடவுளை வச்சு எதுவுமே பண்ண முடியாது பிரதர். டைலாக் பேசலாம் பிரதர். ஆனால் முருகன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோல் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் முருகன் உங்களுக்கு பதில் சொல்லுவார். முருகன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி தான் முருகன். நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம் வந்துட்டு பாகுலியன் டெம்பிளில் வந்துட்டு முதல்ல சிலையை வடிவமே இல்லாமல் ஒரு கல்லில் மட்டும், தட் இஸ் எலும்பில் மட்டும் அவரை வந்துட்டு பூஜிக்கிறாங்கன்ட்டு, அதை பற்றின விஷயங்கள். பாகுலைன்ற பேர் யாருக்கும் தெரியாது பிரதர். ஆக்சுவலாக முருகருக்கு மொத்தம் இன்னொரு ஸ்டான்ஸால 36,000 பேர் இருக்குன்றாங்க. பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 360 to 370 பேர் தான். ஒரு சிக்கி வாகனம்னு சொல்லுவாங்க, சூரபத்மனை வென்ற ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இந்த போற்றிகள் வச்சும் முருகனுக்கு கொடுக்குற ஸ்டான்ஸாஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோம் இந்த பேர்லாம் இருக்குன்னு. இப்போ ஒரு ஸ்டான்ஸாலே வரும், பாகுலேய பிரிய கிருத்திகா பிரிய புத்திரகான்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்கிரிட்டோட ஸ்டான்ஸால வரும். இப்போ இந்த பாகுலேன்ற ஒரு யாருன்னா தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தனக்கு வர வேண்டிய எல்லா நல்லதையும் அவரை வணங்குறவங்களுக்கும் அவங்க கிட்ட இருக்க கர்மாவையும் எடுத்துக்கிற கடவுள். அதாவது பழனி ஆண்டவர் தான் பாகுலேன் பழனியாண்டவர் ஒன்று தான். ஸோ முருகன் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தோலும் எலும்பும் சிவபார்வதியை சாரம்னு சொன்னாங்க. இன்னொரு டெம்பிள் எங்கே இருக்குன்னா குக்டின்னு சொல்லிட்டு ஒரு வேலி இருக்குது காஷ்மீர் பக்கத்தில். ஹிமாலயாஸ் டு காஷ்மீர் அந்த 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் குக்டின்னு ஒரு வேலி இருக்குது. அந்த கோவிலில் தான் அசோக சுந்தரின்னு சொல்லிட்டு சிவபெருமானோட பொண்ணாக கருதப்படுற ஒருத்தங்களுக்கு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் இன்னும் யாருமே கவர் பண்ணல. இந்த கோவிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சாலும் போக முடியாது. நான் பக்கத்து வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன், இது வரைக்கும் நானே போனதில்லை. பட் அந்த கோவிலில் தான் முருகனுடைய தோல் இருக்கிறதா ஒரு ஐதீகம். முருகப்பெருமான் ரிட்டர்ன் கைலாயத்திற்கு போகும்போது சிவன் பார்வதி ஔவையார் இவங்க 3 பேர் வந்து பழனியிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த கோவில் போனாங்கன்றதான் ஐதீகம். மோஸ்ட் சூப்பர் பவர் டெம்பிள் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் அந்த கோவிலை. இது வரைக்கும் நான் போனதில்லை பிரதர். வருங்காலத்தில் முருகர் கூப்பிட்டாருன்னா போவேன். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு தட் இஸ் ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு முருகர் தான் தந்திருக்கிறாரு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஸ்ட்ராலஜி மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு உள்ளவர். இப்போ வந்துட்டு ஜாதகத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க வந்துட்டு எந்த முருகர் கோயிலுக்கு போய் வழிபடணும்? ஜாதகமே வேலை செய்யக்கூடாதுன்னா முதல்ல சொன்னதான் பிரதர் பழனி ஆண்டவர் தான். பழனி ஆண்டவர் 100% பிடிச்ச யாருக்குமே ஜாதகம் வேலை செய்யலை. எனக்கு என்னுடைய மாரகர் தசையில் மாரகர் புத்தியில் நான் ஓகோன்ட்டு இருந்தேன், சம்மந்தமே இல்லை. நான் இந்த டைமில் இருக்க சில ஜோசியர்கள் பேர் சொல்ல வேணாம், அவங்ககிட்ட என் ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த டைம் நீ இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக இருப்பேன்னாங்க. ஆனால் அந்த டைமில் என் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது.